பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் உண்மையான குடும்பத்தின் அங்கத்தினர் யார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 8:20-21. உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உண்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு இயேசு, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் என் சகோதரமாக இருக்கிறார் என்றார்கள். இயேசு தன் குடும்பத்தாரை அவமானப்படுத்தவில்லை, மாறாக தேவனுக்கு கீழ்ப்படிவர்களை கனப்படுத்துகிறார். பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் தாம் ஜெபத்தின் மூலமாகவும் வேதத்தை வாசிப்பதன் மூலம் இயேசுவுடன் மிக நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறாங்க. மாறாக தம்மிடத்தில் நெருங்கி வருவதற்கான வழி தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் பின்னர் அதை செய்வதன் மூலம் என்று இயேசு இங்கு கூறுகிறார். மணிக்கணக்கில் ஜெபிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் கீழ்ப்படியாத கிறிஸ்துவர்களை கர்த்தருக்கு நெருக்கமாக கொண்டு வராது. அவருடைய சத்தியத்தை செய்வது எளிமையான விசுவாசிகள் கூட அவங்க அவரண்டையில் கொண்டு வந்துவிடும். இயேசுவின் குடும்பத்தில் இருக்க நமக்கு தடையாக இருப்பது 3 காரியங்கள்: உலக கவலைகள், செல்வத்தின் மீது பற்று மற்றும் சிற்றின்பம். இவை 3மே நம் கவனத்தை சுருக்கி ஆவிக்குரிய முதிர்ச்சியான வளர்ச்சியை கெடுத்து நம் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது.